Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோவன் வெப் மியூசிக் கிளாஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா VST அண்டு VST3, அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் எஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ரீப்பரில் அப்படின்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the video. இப்போது நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் ஒன்று கொடுக்குறேன், அதாவது மிடி ட்ராக். இப்போது ஒரு பியானோ ஆட் பண்ணிட்டேன். ஒரு பியானோ மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நம்ம கீபோர்டு மூலமாக ஒரு இன்புட் கொடுத்தா சவுண்ட் வரும். ஆல்ட் கீபோர்டு, இந்த கீபோர்டு மூலமாக நான் இல்லைங்களா. இப்போ அடுத்ததாக ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன், ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி அப்படின்னு. அது வந்து எஃபெக்ட், அதாவது VST3. அதே போல் கொக்கோஸ்ன்றது இந்த ரீப்பர்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியில் சில இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. கம்ப்ரெஷர், கண்ட்ரோல் மெடி, டிலே. இப்போ டிலே கொடுக்குறேன். டிலேயில் சில ஏதாவது ப்ரீசெட்ஸ் கொடுப்போம். லார்ஜ் ரூம், ஓகே. இதை கேட்க முடியாது இல்லைங்களா. அதாவது நம்ம ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா டிலே, அதாவது டிலேனா இன்னும் எக்ஸ்ட்ரா சவுண்டு வந்து டிங் அப்படின்னா டிங் 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 கேட்கும், நார்மல் சவுண்ட். இப்போ இந்த டிலே போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் தான் வந்து எஃபெக்ட். இப்போ ஒரு ரூம் மாதிரி கொடுப்போம். ரீவர்ப் கொடுத்துட்டு ப்ரீசெட்டில் ஸ்வீட் வேர்போ, இதில் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கிறேன் மிக்சிங் லெவலாக. இப்போ 25 இருக்குது வச்சுட்டு ஃபுல்லாக வைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது இல்லையா. இதுதான் எஃபெக்ட். பட் இந்த எஃபெக்ட் இல்லாமலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ளே ஆகும். பட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் எஃபெக்ட் வந்து வராது, எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே வராது, அது தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடுத்து தான் எஃபெக்ட் இருக்கணும். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் லாஸ்ட்டாக கொடுத்துட்டேன், முன்னாடியே ரீவர்ப் அண்ட் டிலே இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே இந்த பியானோவுடைய அவுட்புட்டுக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்போவுமே VSTக்கு தான் கொடுக்கணும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் எதுவுமே இந்த பியானோவுக்கு வராது. இப்போது ரீவர்ப்பை மட்டும் எடுத்து அடுத்ததாக போட்டிருக்கேன்னா இப்போ ரீவர்ப் மட்டும்தான் மேலேயே வச்சிட்றேன். இப்போ டிலே கீழே வச்சுட்டேன் அப்படின்னா பியானோவுக்கு அடுத்து உள்ளது டிலே சவுண்ட் மட்டும்தான் எனக்கு கேட்கும். இப்போ ரீவர்ப்புக்கு டிலேக்கு அடுத்து ரீவர்ப் வச்சுட்டேன்னா எனக்கு டிலேவும் ரீவர்ப்பு ரெண்டுமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இவ்வளோதாங்க, சிம்பிளானது. இப்போ இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு VST கொடுத்துட்டேன், அடுத்ததாக வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், அடுத்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இன்னொரு VST இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ட்ரம் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது பியானோ இருக்குது, ஒரு ட்ரம்மும் இருக்குது. ஆனால் பியானோவுக்கு இவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த எஃபெக்ட்டுக்கு அப்புறமா வர்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த எஃபெக்ட் எதுவுமே ஆட் ஆகாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடுத்து என்னென்ன எஃபெக்ட் கொடுக்குறோமோ அந்த எஃபெக்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆட் ஆகும். அப்போ வந்து நம்ம ஒரு ட்ராக்கில் மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம், மல்டி எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேருடைய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது பியானோவும் ப்ளே ஆகுது, இதில் வந்து ட்ரம்ஸும் ப்ளே ஆகுது பாருங்களேன். ட்ரம் சவுண்ட்ஸுக்கு
ஹியர் பண்ண முடியுதா? இப்போ இந்த பியானோ இல்லாமல் அந்த ட்ரம் சாம்பிள்ஸ் கேட்டு பாருங்க. இது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கிறதுக்கான இந்த பட்டன். இந்த பட்டனை டிசேபிள் பண்ணிட்டோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே ஆகாது. பார்த்தீங்களா? உங்களால் தாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம எப்படி ரேக் வைஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது. இன்கேஸ் எனக்கு இந்த ட்ரம் ட்ராக் வந்து இப்போ தேவையில்லை அப்படின்னு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக எப்போ போல் அடுத்தது வந்து ஒரு ஆடியோ ட்ராக். இப்போ இதில் இது வந்து மிடி ஆர்ம், அந்த ஆர்ம் பட்டனை எடுத்துகிட்டேன். இப்போ வந்து ரெக்கார்ட் ஆர்ம் கொடுக்குறேன். ஹலோ 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 ஓகே ஓகே ஹலோ ஹலோ. இப்போ ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட ஒரு சாம்பிள் வாய்ஸ். இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன் மாலை பொழுது. இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ஸை வந்து நான் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கிறேன் எனக்கு வேணுன்ற அளவுக்கு. அதாவது உங்களால் ஹியர் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன். இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள். சரி, ஓகே. இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். எஃப்எக்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, இது வந்து இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுக்காமல் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். எஃபெக்ட்னா VST3, VST3i, JS, இது வந்து இதில் இருக்க எல்லாமே வந்து எஃபெக்ட் தான். அதாவது VSTi, DXIனா இன்ஸ்ட்ருமெண்ட், DXனா எஃபெக்ட்டு. இது DX இதெல்லாம் ஓல்டு மாடல். ஆனால் இப்போ வர்றது எல்லாமே VST3, VST2 தான் வருது. இப்போ வந்து நம்ம இந்த ரீப்பர் சாஃப்ட்வேருடைய சில எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ரீவெர்ப், ரீடியூன், இது வந்து பிட்ச் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து என்ன ஆட்டோமேட்டிக் பிட்ச் கரெக்ஷன், இது வந்து எந்த ராகத்தில் வரணும், சி மேஜர், சி கீழே வரணும், அது வந்து எனக்கு மேஜர் ராகத்தில் வரணும் அப்படின்னா இதில் இந்த பட்டன்ஸ், அதாவது அந்த கீஸ் மட்டும்தான் இருக்கும். வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள். அடுத்ததாக இப்போ வந்து ஒரு அந்த ரூம் எஃபெக்ட் கொடுப்போம். ரீவெர்ப். இதனுடைய மிக்சிங் லெவல் எனக்கு ஒரு 30 இருந்தால் போதுமானது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள். ஒரு ஆடியோ ட்ராக் நல்லா ஹியர் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ வந்து வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆனால் அப்படி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து ஒரு பியானோ, இந்த பியானோ ஆட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து இது மிடி ட்ராக் கிடையாது, வெறும் ஆடியோ ட்ராக் தான். இந்த ஆடியோ இன்புட் வந்து மிடியாக அந்த பியானோவை ப்ளே பண்ண வைக்காது. அதனால் நம்ம மிடி, அதாவது அது ஒரு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து ஆடியோ ட்ராக்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு பொன் மாலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது, இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் ப்ளே ஆகாது ஆடியோ ட்ராக்கில். அதனால் ஆடியோ ட்ராக் நம்ம மோஸ்ட்லி எஃபெக்ட் மட்டும்தான் கொடுக்கணும். மிடி ட்ராக்குக்கு மட்டும்தான் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இது ரெண்டு தான் VSTக்கும் VST3க்கும் உள்ள வித்தியாசம்.
எல்லாமே. அதாவது விஎஸ்டி அது வந்து எப்படி இருக்கும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில விஎஸ்டி ஃபைல்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம். விஎஸ்டி பிளக்கின்ஸ், அதாவது இது எல்லாமே டிஎல்எல் ஃபைலாக தான் இருக்கும். .dll அப்படின்னு தான் இருக்கும். அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எஃபெக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி .dll தான் இருக்கும். பட் .dll தான் இந்த ஃபைல் வந்து ஒரிஜினலாக சிஸ்டமில் ஓப்பன் ஆகும்போது எப்படின்னா VST3 அப்படின்னு ஓப்பன் ஆகும். VST இப்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிஎல்எலுக்கு பதிலாக எப்படி இருக்கும் அப்படின்னா VST3 இதுதான் எஃபெக்ட்டுக்கு உண்டான பிளக்கின்ஸ். அப்போ டிஎல்எல்லாக இருந்தால் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருக்கும், எஃபெக்ட் பிளக்கினாகவும் இருக்கும். பட் VST3 அப்படின்னா அது எல்லாமே எஃபெக்ட் பிளக்கினாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இது பேசிக்கான விஷயம். இனி வர வீடியோக்களில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, எஃபெக்ட்டுக்கு உண்டான பிளக்கின்ஸ்லாம் வந்து நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி இந்த சாஃப்ட்வேர்ஸில் இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை இனி வர வீடியோக்களில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.